இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு தகப்பனுடைய நேசத்துக்கு உரியவர்களாக நாம் வாழும்போது சில வேளையிலே நமக்கு சில உபத்திரவங்கள் கடந்து வரும். ஆனாலும் கூட கர்த்தர் அந்த உபத்திரவங்களிலிருந்து நம்மை மீட்டு நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இதைதான் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 3வது வசனத்திலே, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அருமையானவர்களே, யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது தன் தகப்பனாகிய யாக்கோபாலே மிகவும் நேசிக்கப்படுகிற ஒரு மகனாய் இருந்தார். ஆனால் இங்கே யோசேப்புக்கு தான் அங்கே உபத்திரவம் அங்கே பெருகினது. யோசேப்புக்கு தான் அங்கே பாடுகள் பெருகினது. ஆனால் ஒன்றை நாம் ஞாபகத்திலே நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். யோசேப்பை தான் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஆக தகப்பனுடைய நேசத்துக்கு உரியவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நமக்கு சில வேளைகளே சில உபத்திரவங்கள் வரும். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அந்த உபத்திரவம் நம்முடைய வீழ்ச்சிக்கு ஏதுவாக அல்ல, அது நம்முடைய வளர்ச்சிக்கு ஏதுவாய், நம்முடைய உயர்வுக்கு ஏதுவாய், தேவ சித்தம் நம்மிலே நிறைவேறுவதற்கு ஏதுவாய் தான் அது அமையும் என்பதை நாம் சரியாய் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது யோசேப்பை அந்த 37ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலே, நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசேப்புடைய சொப்பனம் எப்படி முடியும்? இவனை கொன்று விட்டால், இவனை குழியில போட்டு விட்டால், இவனை அடிமையாய் விற்று விட்டால் இவனுடைய சொப்பனங்கள் ஒளிந்து போகும் என்று பார்த்தார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே நாம் நேசிக்கப்படுகிறவர்களாய் இருக்கும் பொழுது, அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தை செய்ய, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும் பொழுது எந்த குழியில தள்ளனாலும், எந்த சூழ்நிலையில நம்மை அகப்படுத்தினாலும் கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆக யோசேப்புடைய சொப்பனம் எப்படி முடியும்? அவனுடைய சொப்பனம் ஒழிந்து போகும் என்று பார்த்தார்கள். ஆனால் அந்த சொப்பனம் ஒழிந்து போகவே இல்லை. அருமையானவர்களே, அது நிறைவேறினது. இன்றைக்கும் கூட நாம் ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது, அதில் வளர்ச்சி அடையும் போது, அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் பொழுது, இதை எப்படி இவன் இதை செய்கிறான் என்று சொல்லி அநேக வேளையில் அதுக்கு தடையாய் அநேகர் எழும்பி நிற்கலாம். அதை தடை செய்யும்படியான சதி செயல்களை செய்யலாம். ஆனால் தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிற வேளையிலே கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆக இன்றைக்கு நாம் நினைப்போம், ஐயோ நாம் அதிகமாக கர்த்தரை நேசிக்கிறோமே. கர்த்தரை அங்கே பார்க்கும் பொழுது யோசேப்பை அதிகமாய் நேசித்தார் யாக்கோபுடைய நேசத்துக்குரிய மகனாய் யோசேப்பு இருந்தார். ஆனால் அத்தனை பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்பு பட்ட வலியும் வேதனையும் அடியும் அவமானமும் சிறையிருப்பும் அதிகமாய் இருந்தது. ஆனால் முடிவிலே அது அவருக்கு மகிமையாக எண்ணப்பட்டது, மகிமையாக கடந்து வந்தது. அருமையானவர்களே, என்றைக்கும் என் நிமித்தம் நீங்க துன்பப்படுவீன்னு சொன்னா நீங்க பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகளாயிருக்கிற நாம், கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளாயிருக்கிற நாம், நமக்குள் ஏற்படுகிற அருமையானவர்களே சில உபத்திரவங்களை கண்டு நாம் பின்மாற்றம் அடையாதபடி, சோர்ந்து போகாதபடி, இன்னும் விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாய், நிச்சயமாய் ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு இதை கட்டளையிட்டு இருக்கிறார், நிச்சயமாய் இதை நமக்கு செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆக அப்படி, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை யோசேப்புக்கு இருந்தது. கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி வைத்தார்.
அருமையானவர்களே, சங்கீதம் 138:8 சொல்லப்படுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. எந்த தருணத்திலையும் கர்த்தர் நமக்கான காரியங்களை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார், நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஊழியத்தை அவமாக்க ஒருவராலும் கூடாது. கர்த்தருடைய திட்டத்தை அவமாக்க ஒருவராலும் கூடாது. உன்னை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பாரே, ஆனால் அந்த திட்டத்தை ஒருவராலும் ஒரு நாளும் அதை உடைக்க முடியாது, சீர்குலைக்க முடியாது. பிரியமானவர்களே, பவுலுடைய குருவாகிய கமாலியேலை அங்கே யூதர்கள் சந்தித்து, இவர்கள் என்னவோ செய்து கொண்டிருக்கிறாங்க, எங்க பாரு கொள்ளை நோயா இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாங்க, நாங்கள் என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்கும் பொழுது கமாலியேல் சொன்னார், இது கர்த்தராலே உண்டு பண்ணிய கர்த்தராலே உண்டான ஊழியம் என்று சொன்னால் இதை அழிக்க உன்னாலும் முடியாது, யாராலே முடியாது. இது மனிதனாலே ஏற்படுத்தப்பட்ட ஊழியமானால் இது அழிக்க நீ தேவையே கிடையாது, ஏனென்றால் அது தானாய் அழிந்துவிடும் என்று. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராலே, இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையாலே, இன்றைக்கு கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற, சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேளையிலே இதை தடுக்க யாராலும் முடியாது. ஆக தகப்பன் நேசிக்கிற குமாரனுக்கு உபத்திரம் வரும், ஆனா முடிவில் அது மகிமையா இருக்கும். இதை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.